ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க அவர் தந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபத்தோடு நாம் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே தேவரே எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, உம்முடைய பாதுகாப்பு கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை கர்த்தாவே நீர் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, இந்த நாளில் கூட உண்மையை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் தனிப்பட்ட விதத்தில் ஆவியானவர் நீர் பேசுங்க அப்பா. நாங்கள் கர்த்தாவே முழு இருதயத்தோடு, முழு வாஞ்சையோடு, முழு சிந்தனையோடு கர்த்தாவே முழு மனதோடு உம்மை ஆராதித்து துதிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழவும் கீழ்ப்படியும் நீர் கிருபைத்தாங்க. வழிநடத்தி பலப்படுத்தி இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது கூட நம்முடைய ஆராதனை நேரங்களை மாற்றி இருக்கிறோம். ஆராதனை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்பதாக நம்ம 1 hour செய்து கொண்டு இருந்தோம். ஸோ அது வார்த்தைக்கு நேரம் பத்தவில்லை என்பதற்காக, ஒரு 1/2 hour கூட பேச முடியல என்பதற்காக நாம் இப்பொழுது 1.5 hours 1.5 மணி நேரம் ஆராதனையை முன்கூட்டி, ஸோ 5:30 ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆராதனையை. நம்முடைய ஜெப ஆராதனையை 5:30 ஸ்டார்ட். போன வாரம் கூட வாரம் ஆரம்பிச்சது 5:30 தான் ஆரம்பிச்சது. 5:30 to 6. ஸோ இதை 5:30 to 7 o'clock. ஸோ இது எல்லா வாரமும் இந்த டைமிங் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கேற்றபடி நாம் ஆராதனையை ஒழுக்கமாக நாம் கடைப்பிடிப்போம். இந்த நாள் கூட ஒரு அழகான ஒரு நல்ல பாடல், நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறார். நாம் பார்க்க போகிற வசனமும் வார்த்தையுக்கு ஒப்பான ஒரு பாடல், ஒரு நல்ல பாடல். அந்த 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 எழுதின அந்த பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட்டர் ரொம்ப உணர்ந்து இந்த சங்கீதத்திலேருந்து எழுதியிருக்கிறார். அல்லது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வவல்ல. பழைய பாடல் தான், ஆனால் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பாடல். பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரரே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்தில் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹalleluya. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆராதனைக்குள்ள எல்லா கண்களை மூடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, உம்முடைய பாதுகாப்பு கர்த்தாவே தேவரீர் பெரிதாக இருக்கிறது. ஹalleluya. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் என்னை பாதுகாக்கிறீர். வேதம் சொல்கிறது அப்பா தேவரீர் அப்பா, 1000-16 எத்தனை பேர் என் பக்கம் விழுந்தாலும் வந்தாலும் அது என்னை ஒன்றும் அணுகாது, சேதப்படுத்தாது. ஹalleluya. நன்றி அப்பா, மை துதிக்கிறோம். ஆமென் ஆமென்.
இது நாளில் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படியாக நடக்கட்டும் என்று சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. என் வழிகள் எல்லாம் என்னை காக்கும்படி தேவ தூதர்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஹalleluya. நம்முடைய கால் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி செல்வார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அழகாக இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் நமக்காக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவரே, அப்பா தேவரீர், எந்த ஒரு காரியம் என்னை அணுகாது, எந்த ஒரு காரியமும் பொல்லாங்கும் தீங்கோ எதுவுமே கத்தாவே என்னையோ என் குடும்பத்தையோ கத்தாவே தொடாது. ஹalleluya. ஏனென்றால் ஹalleluya நீரே என் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. இருளில் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பாருங்க, எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ காரியங்கள் சுற்றிலும் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு இதுதான், உன்னை நான் காத்து வழி நடத்துவேன் என்பது. ஹalleluya தேவனே. ஹalleluya. ஒரே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக திரும்பி பார்த்தால் இங்க பார்த்தாலும் மரணம், கொரோனால மரணம் மரணம் என்று வெளியே போக முடியல, எங்கேயும் எதுவும் செய்ய முடியல, என்ன பண்ணுவது என்பது தெரியாமல் எவ்வளோ பேர் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆனாலும் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தத்தின்படி நீ அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக பிரியப்பட்டு நம்மை இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். ஹalleluya. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்மளை கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்லும் ஆண்டவர் கிடையாது. நம்மை கையை பிடித்து இழுத்து செல்லும் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஹalleluya, ஹalleluya, நீ என்னிடத்தில் வாழ்க, come to me. ஆண்டவரிடத்தில் யார் அடைக்கலம் போகிறார்களோ அவர்களை ஹalleluya ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இதனால கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவரே, என் ஆண்டவரே, பரிசுத்தரே, 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 அப்பா என் வாழ்க்கை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. பரிசுத்தரே, என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதனை எப்பொழுதும், நான் வாரம் சொல்றேன், ஆராதனை எப்பொழுதும் நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் அது. ஹalleluya. ஆண்டவரை உயர்த்தி பிடிப்பது நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது, இரண்டுமே செய்தால்தான் ஒரு ஆராதனையாக இருக்கும். ஆண்டவருக்கு முன்பதாக சிறந்த ஒரு பலியாக நாம் ஒரு சிறந்த பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் கூட ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஆண்டவரே, அப்பா கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே சிறகுகள் நிழலிலே நான் ஓடி வருவேன். ஹalleluya. ஏனென்றால் நீரே மெய்யான தேவன். ஹalleluya. பணத்திற்கு பின்பதாகவோ, மனிதனுக்கு பின்பதாகவோ, பொருளுக்கு பின்பதாகவோ நான் ஓட மாட்டேன். ஹalleluya. அது என்னை ஏமாற்றிவிடும். ஆனால் கர்த்தாவே, நீர் என்னை கைவிட மாட்டீர் என்ற விசுவாசத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இருதயத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, அப்பா நான் உம்முடைய சிறகுகள் நிழலில் நான் தஞ்சம் புகுகிறேன். I come into your flock. I come under the shadow of your wings, Lord. தேவனே, அப்பா உம்முடைய you are my refuge, you are my tower. நான் உங்ககிட்ட ஓடி வருவேன். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், அப்பா நான் உங்ககிட்ட ஓடி வருவேன். ஹalleluya. நீர் எங்களை அப்பா தேவரீர் அப்பா காத்து வழி நடத்தும் தேவன். நீரே எங்களை காத்து வழி நடத்தும் தேவன், பரிசுத்த வல்லமை உள்ள. ஹalleluya. நீங்கள் அப்பா உம்முடைய காக்கும் கரங்கள், அப்பா தேவரீர் உம்முடைய காக்கும் கரங்கள் எப்பொழுதும் எனக்கும் நீர் காத்திருவீர், வழி நடத்துவீர். ஹalleluya, ஹalleluya. நன்றி, 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 நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார், கிருபையாய்
கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் நேசரை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவர் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. உம்மை நம்புவேன் அப்பா. உடைய காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு. நீர் காத்திடுவீர். உம்மையே நான் நம்புவேன், உம்மையே நான் நம்புவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நம்புவேன் இயேசுவை. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா
Hallelujah. விசுவாசத்துடன் ஆண்டவரை பார்த்து சொல்லணும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே நான் நம்புவேன். ஹalleluya. என்னை சுற்றி இருளாய் இருந்தாலும் அப்பா தேவரீர் கர்த்தா இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என்றாலும் தேவனே அப்பா நான் நம்புவேன். ஹalleluya. நான் நம்புவேன், உம்மையே நம்புவேன். ஹalleluya. உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஹalleluya. நன்றி அப்பா. அப்பா நான் உம்மை நோக்கி பார்த்து தைரியத்தை கேட்டேன். I asked courage from you Lord. Hallelujah. தைரியத்தை கேட்டேன். நீங்க எனக்கு கர்த்தாவே பிரச்சனைகளை கொண்டு வந்து இதை சந்தித்து பார் என்று சொன்னீங்கப்பா. ஹalleluya. நான் தைரியத்தை கேட்கும் பொழுது நீர் எனக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இதை சந்தித்து பார் தைரியமாக அப்படினேன். அப்பா அதை என் முன்பதாக வைக்கிறீங்க. ஹalleluya. ஹalleluya. அப்பா எனக்கு பலத்தை தாங்க என்று சொல்லும் பொழுது அப்பா எனக்கு பலத்தை தாங்க, இந்த சூழ்நிலையை எதிர்க்கக்கூடிய பலத்தை தாங்க என்று நான் கேட்கும் பொழுது ஒரு போராட்டமான சூழ்நிலையை கொண்டு வந்து என் முன்பதாக நிறுத்தி இப்பொழுது பலத்தை எனக்குள் நீ பெற்றுக்கொள் என்று எனக்கு முன்பதாக கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க. ஹalleluya. ஆண்டவரே அப்பா எனக்கு பலத்தை தாங்க, எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. ஹalleluya. எனக்கு பலத்தை கற்றுக் கொடுக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று கேட்கும் பொழுது என் ஆண்டவரே அப்பா அந்த சமாதானத்தை புயலின் மத்தியில் சமாதானத்தை தேடு என்று சொல்கிறீர்கள். ஹalleluya. இங்கே போய் தேடுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே என்னை பார்த்து என்னிடத்தில் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள் என்று சொல்கிறீர்கள். ஹalleluya, ஹalleluya. Jesus Lord, hallelujah. You are great Lord. Hallelujah. எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா என்னை யாரும் நேசிக்கவில்லை, எனக்கு நேசம் வேண்டும் அப்பா. என்னை நேசிக்கிறவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று நான் கேட்கும் பொழுது ஆண்டவரே அப்பா தேவரீர் உன் விரோதியும் நீ நேசி என்று கர்த்தாவே தேவரீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறீங்க அப்பா தேவரீர். ஹalleluya. அப்படிப்பட்ட ஆழமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறவர் நம் ஆண்டவர். ஹalleluya. அதனால் நான் சொல்வேன், இன்றைக்கும் நான் சொல்வேன். ஹalleluya. இன்றைக்கும் நாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஹalleluya. ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். ஹalleluya. Jesus, you are teaching me. ஹalleluya. சீஷர்களை அவர் முன்பதாக நீ செல் என்று அனுப்பிய போது ஆண்டவர் ஹalleluya ஆண்டவர் புயலின் மத்தியில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் ஒரு சமாதானத்தை பார்த்தார்கள். என்ன? இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வந்து சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் எப்பொழுது படகில் ஏறினாரோ அப்பொழுதே அந்த புயல் நின்று விட்டது. ஹalleluya. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையின் படகில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய படகுல ஆண்டவர் இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஹalleluya. ஜீசஸ் தான். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எந்த ஒரு கஷ்டம் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாப்பார். ஹalleluya. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே
பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயமேறும் காலத்தில் ஆவி குறைவதால் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வெல்வே. என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. Hallelujah. Jesus Lord, hallelujah. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? Hallelujah. இந்த எழுதின ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து என்ன வந்தாலும் நான் நம்புவேன், எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நம்புவேன், என் மீட்பர் இயேசுவை நான் நம்புவேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை எங்களால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என் கர்த்தரே நான் நம்புவேன் என்று சொல்ல முடியுமா? யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் நான் பின் செல்வேன், என் இயேசு ஆண்டவர் பின்னாடி நான் செல்வேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை, ஏனென்றால் அதில் தான் அழகாக போட்டிருக்கா. ஏனென்றால் என் கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், என் கர்த்தராலே எனக்கு ரட்சிப்பு உண்டு, என் இயேசு கிறிஸ்துவாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, என் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். வாயினால் அறிக்கை செய்யுங்க, என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிட மாட்டார். இருட்டான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை, பிரச்சனைகள் எது இருந்தாலும் என் இயேசு கிறிஸ்து என் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு,
காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் வேணாலும் கைவிட்டு போகலாம் இந்த வாழ்க்கையில. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிள்ளைகள் கூட உங்களை கைவிட்டு போயிடலாம் நாளைக்கு. ஹல்லேலூயா. ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், உன்னை முன்குறித்து அழைத்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி ஜீவிங்கள், கர்த்தரை நம்பி ஜீவிங்கள். கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அப்படிதான் வேதம் சொல்கிறது. அப்படிதான் நாம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் பின்னாடி போக முடியும். ஆண்டவர் பின்னாடி நாம் போக வேண்டும் என்றால் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வாழ்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என் பின்னே வருவன் எப்படி வேணா வரட்டும், பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. என் பின்னாடி வர எப்படி வேணா வரட்டும், ஜாலியா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக் கொள்கிறேன், அப்படி சொல்லவில்லை. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவன் சிலுவையை அவன் சுமந்து கொண்டு என் பின்னாக வரட்டும் என்று. ஹல்லேலூயா. If you want to follow Jesus Christ, ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார், ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறார். If you want to follow Jesus Christ, you have to carry your own cross. Hallelujah, hallelujah. சிலுவை என்றால் பாடுகள் என்று யோசிக்காதீர்கள். சிலுவை என்று உடனே எல்லாரும் பாடுகள் என்று யோசிக்கிறோம், அது கிடையாது. Hallelujah. Cross is not all the problems. No, பாடுகள் உபத்திரம் இல்லை. சிலுவை என்றால் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தேவ சித்தம். Hallelujah. உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தேவ சித்தம் என்னவோ அதை எடுத்து கொண்டு ஆண்டவர் பின்னாடி போன்றார். ஹல்லேலூயா. என் பின்னாடியே வாழ்றார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஆண்டவர் சந்திப்பது இல்லை. யாரால் தாங்கி பிடிக்க முடியும், யாரால் வெகு தூரம் ஓட முடியும், யாரால் இந்த போராட்டத்தை சந்திக்க முடியும் என்பதற்கு அவர்களை ஆண்டவர் அதிகமாக சோதித்து பார்க்கிறார். யாருக்கு நிறைய தரணும்னு யோசிக்கிறாரோ, யாருக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறாரோ, யாரை அதிகமாக உயர்த்த வேண்டும் என்று யோசிக்கிறாரோ, அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் அதிகமாக சோதிக்கிறார். தாவீதை 40 ஆண்டுகள் சோதித்தார். ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை தீயிலே அக்கினியிலே போட்டார். உயிரை தன்னுடைய பணையை வைத்து உள்ளே போவதற்கு ஆண்டவர் அவர்களை சோதித்தார். ஹல்லேலூயா. தானியேலை சிங்க கெபியிலே போட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சோதித்து பார்க்கிறார் யாரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறாய்? அதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், where are you? Hallelujah. Receive from me the blessings. Receive from me the blessings. But what can you carry? What is the cross that you can carry? And ஆண்டவர் கேட்கிறார், what is the cross that you can carry? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கும் கேள்வி இதுதான், எந்த சிலுவை உன்னால் சுமக்க முடியும்? கர்த்தருடைய சித்தம் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் சிலுவை நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுது ஆண்டவர் உன்னை நிச்சயமாக வழி நடத்துவார். அப்படிதான் நாம் இயேசு கிறிஸ்து பின்பதாக போக முடியும். If you are a follower of Christ, you have to follow in the pattern that God has chosen. Hallelujah, hallelujah. நான் இப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன் என்று யோசித்தீங்கன்னா கர்த்தர் பின்னாடி வர முடியாது. ஒப்பு கொடுங்கள், இந்த ஆராதனை வேளையில் ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். I surrender. நான் ஒப்பு கொடுக்கிறேன். ரிகா பாபா தூரு முர்ஷிந்திரி கீரபா தஹதரபா. ஆவியானவர் பேசும் பொழுதே, ஆவியானவர் பேசும் பொழுதே இதெல்லாம் ஒப்பு கொடு. Give it, give it, leave this ன்னு சொல்லும் பொழுதே, yes Lord, I will leave it. Yes Lord, I will leave it. என் உயிரே போனாலும் I will leave these things. Hallelujah. கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து வாங்க. Hallelujah. இயேசுவே, அப்பா நன்றி அப்பா.
அப்பா, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம். வியாதி கர்த்தாவே, தேவரீர் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கூட அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு வியாதி எங்கே இருந்தாலும் சரி, வயிற்றில் தலையில் எங்கே இருந்தாலும் சரி, கையை மேலே வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கையை மேலே வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது வியாதியாக இருந்தால் அவர் மேலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். சுகவீனமாக இருந்தால் அவர் மேலே கையை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. இந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். உனக்கு அதிகாரம் கிடையாது வியாதியை. Get out in the name of the Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சுகம் பெற்றுக்கொள்றார்கள். ஹல்லேலூயா. அதற்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே தேவரீர், எந்த சாபமோ எந்த நாச மோச வேலைகளோ உங்க குடும்பத்தை அண்டவே அண்டாது. ஏனென்றால் இயேசுவின் பிள்ளைகள் நீங்கள். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், சூழ்நிலை வருதுனால் அது இயேசுவினால் மட்டும்தான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பலத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தாங்குகிறீர்கள் என்று சோதித்து பார்க்கிறார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நின்று பிடியுங்கள். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் எங்களுக்கு வார்த்தை மூலம் பேசுங்க கர்த்தாவே. வார்த்தை மூலம் பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க, போதித்தரலுங்க. ப்ளீஸ் டீச் அஸ் லார்ட். அப்பா, என்னை நான் தாழ்த்துகிறேன், அடியானை தாழ்த்துகிறேன் அப்பா. அப்பா கத்தா, எனக்கும் கற்றுத்தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. Hallelujah. Praise God. Hallelujah. Wonderful worship. Thank you Lord Jesus. Thank you Lord Holy Spirit. இந்த நாள் கூட ஆண்டவர் நம்ம இந்த மாதம் முழுதும் ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். I am protected by God. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நாம் இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு ஒரு வசனம் நாம் படித்துட்டு நம்ம அதன்படியாக அதற்கப்புறமாக நம்ம மிச்ச இதை பார்ப்போம். என்ன நம்ம வாரந்தோறும் படிக்கிற ஒரு வசனம் என்னவென்றால் சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வசனங்கள் நாம் போன வாரம் நாம் பார்த்தோம். வசனம் ஆழமாக நாம் பார்த்தோம், என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூட அதே போல் ஒரு சங்கீத புத்தகம், தாவீது எழுதின சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர், பியூட்டிஃபுல்லான சாப்டர். அது நம்ம பாதுகாப்புன்னு வரும்பொழுது அந்த சாப்டர் நம்ம விலகி போக முடியாது, அது நம்ம பார்த்தே ஆகணும். சங்கீதம் 91 பார்த்தோம்னா அந்த சங்கீதம் 91 அந்த 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 சாம்ஸ் 91 நம்ம விலகி போகவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது முழுதுமாக ஆண்டவர் கொடுக்கும் பாதுகாப்பை பற்றி தான் அந்த வார்த்தை, அந்த வசனம் முழுதுமாக, அந்த அதிகாரம் முழுதுமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட சங்கீதம் 91 தான் நாம் முழுதுமாக நம்ம படிக்க போவதில்லை. நிறைய பேருக்கு உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும், நிறைய விஷயங்கள் அதில் இருந்த விஷயங்கள் தெரியும். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் பார்த்தோம்னா நாம் 1ஆம் வசனத்தை படிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். பாருங்க, இந்த முதல் குறிப்பு என்னன்னா, those who dwell in the Lord. கர்த்தரிடத்தில் தங்குவன், கர்த்தரிடத்தில் மறைவில் தங்குவன், அவருடைய செட்டைகளின் நிழலில் தங்குபவன். அப்படியே அந்த 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவாய். அப்ப பாருங்க, அப்போது இது ஒரு ஆண்டவர் எப்படி ஒரு பிக்சரை க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் கூட நாங்கள் ஒரு சிக்கன் ஹென் அந்த அந்த கோழிகளை வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே நான் பார்க்குறேன் அந்த விஷயங்களை, இப்பொழுது கூட வளர்த்து கொண்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, அந்த தாய் பறவைகள் கூட பார்த்தீங்க அப்படின்னா, தாய் என்ன பண்ணுது அப்படின்னா, மதர் ஆர் த ஃபாதர் என்ன பண்ணோம் அப்படின்னா,
அதோடைய ரெக்கைகள் கீழே அதோடைய 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 பேபிஸ், அதோடைய சிறு அந்த பறவைகளை அழகாக மூடிக்கொள்ளும், அழகாக மூடிக்கொள்ளும். ஆனால் இந்த பறந்து வரும்பொழுது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே எனிமி பார்த்தீங்க அப்படின்னா மேலே சுற்றினே வரும். The enemy knows those who are alone, யார் தனியாக இருக்கிறார்களோ, யார் நான் பார்த்து கொள்வேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு, இயேசு கிறிஸ்துவை நம்புவேன் நான், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு எல்லாம் தெரியும் என்று கர்த்தருடைய நிழலில் கர்த்தருடைய சட்டைகள் கீழே வராதவர்கள் என்ன பண்ணுறான் சாத்தான், என்ன பண்ணுறான் பருந்து, அழகாக நேராக டார்கெட் பண்ணுறான். அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்டில் அது தூக்கி போயிடும். நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் அந்த சீனை. அப்போ பாருங்கள் எவ்வளவு அந்த ஆண்டவர் எவ்வளோ கிளியராக எதிர்க்கிறாரு. நீங்கள் அந்த சீனை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவாக எதிர்க்கிறாரு. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட போகணும். We need to go under God's protection. நாம் தான் கர்த்தருடைய நிழல் கீழே போகணுமே தவிர ஆண்டவர் உங்களை கையை பிடித்து இழுத்து வா வான்னு சொல்லி பண்ண மாட்டார். God will not pull your hands and give protection. No. It is you who have to come under God's protection. Hallelujah. Hallelujah. இந்த வசனம் அதுதான். இந்த சங்கீதம் 91 நீங்கள் முழுதுமாக விசுவாசிக்கிறீர்கள். அடுத்தபடியாக இருக்கிற 5, 6, 7, 8 எல்லா வசனங்களையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் நாம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம் அந்த வசனத்தை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். அதால் தான் இந்த பாடல் கூட நாம் பாடினோம். 1000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தால் 10000 பேர் உன் பக்கத்தில் விழுந்தால் அது உன்னை அணுகாது பாடலெல்லாம் பாடினோம். சிங்கத்தின் மேலும் வலு சர்பத்தின் மேலும் பாடலெல்லாம் பாடினோம். எதற்காக பாடினோம் என்றால், முதலாவது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ என்னுடைய பாதுகாப்புக்குள் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இதில் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹவு கேன் வி கம் அண்டர் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட். கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் வருவதற்கு ஒரு தயக்கம், ஆண்டவர் கீழே வர்றதுக்கு ஒரு தயக்கம். ஆண்டவர் கீழே வந்தால் இதெல்லாம் விட்டு விட வேண்டுமே, சரி இதெல்லாம் விட்டுணுமே, நான் அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேன், கர்த்தரோட வந்தால் நம்ம இதெல்லாம் விட்டு விட வேண்டுமே. உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை தடுக்கும். நம்மளை இயேசு கிறிஸ்து கிட்ட வருவதற்கு நம்மை தடுப்பதற்கு உலக பிரகாரமான காரியங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாம் நம்மை தடுக்கும். ஆனால் என்ன பிரச்சனை பாருங்க, நம்ம யோசிப்போம் நமக்கு பாதுகாப்பு இருக்கு, நல்ல பியூட்டிஃபுல் டே, இதில் பாதுகாப்பு நமக்கு இருக்கு, ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் தான் ஆண்டவர்கிட்ட ஓடி வரணும். அப்போது இங்கே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீ வில், ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு ஒரு நம்மளே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு பலனை நமக்கு கொடுக்கிறார். ஏன் இதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று நாம் கேட்கிறோம். ஏன் இதை ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடாது, ஏன் இதை ஆண்டவர் எனக்கு செய்யக்கூடாது அப்படி. ஆண்டவர் நம்மை ஒரு ரோபோட்டாக கிரியேட் பண்ண விரும்பவில்லை. இதை மட்டும் நீ செய், இதை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஃப்ரீ வில்லை கொடுத்துருக்கிறார். ஒரு சுயமான ஒரு சாய்ஸை கொடுத்துருக்கிறார். நீ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே வருவதா, இல்லை நம்மளுடைய பலத்தினாலே, நம்மளுடைய சக்தினாலே, நம்மளுடைய ஞானத்தின் அறிவு, நம்ம நாலேஜ், இன்டலெக்சுவல் நாலேஜ்னால, நம்மளுடைய செல்வாக்கினால என்னுடைய வேலை என்னை காப்பாற்றும் என்று நினைக்கிறாயா? ஒரு நாளும் எந்த உலக பிரகாரமான காரியம் நம்மை காப்பாற்றாது. அது மூலம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருவரே
இயேசு ஒருவரே நம்மை பாதுகாக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. அப்பொழுதுதான் இந்த 91 சங்கீதத்தை நாம் மேற்கொண்டு படிக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்வது என்ன பாருங்க, அந்த 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். பாருங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்றான், கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீரே என் கோட்டை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் துருகம், நீரே என் கேடகம், எல்லாமே நீர் இருக்கிறீர். எப்பொழுது இதை சொல்கிறான் தெரியுங்களா? எப்பொழுது இதை சொல்கிறான்? அவன் கர்த்தருடைய நிழலில் வந்த பிறகு, he who dwells in the shelter of the most high, எப்பொழுது அவன் கர்த்தருடைய நிழலில் வந்து நிற்கிறானோ அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை கூறுகிறான். கர்த்தர் பாதுகாப்பில் வராமல் கீழ்ப்படியாமல் நானே என்னை பார்த்துக் கொள்வேன் சொல்கிறவன், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு கிறிஸ்தவன், என்னை எதுவும் அணுகாது என்று சொல்லி நீயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதில் பலனில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்வது ரொம்ப தெரியும். சங்கீதக்காரன் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், நான் உள்ளே வந்து விட்டேன், ஆண்டவருடைய பாதுகாப்பில், ஆண்டவருடைய நிழலில் நான் உள்ளே வந்து விட்டேன், ஓடி வந்து விட்டேன் ஆண்டவரிடத்தில். அதுக்கப்புறமா தான் சொல்கிறான், கர்த்தரை நோக்கி பார்த்து நான் இப்போ சொல்கிறேன், எப்பா நிழலுக்குள் வந்த பிறகு இப்போ நான் சொல்கிறேன், நீரே என் அடைக்கலம். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. நான் வெளியே நின்று சொல்கிறோம், நீரே என் அடைக்கலம், ஆண்டவரே டக்குன்னு என்னை போத்துங்க, அப்படியே டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுன்னா என் டக்குன்னு என்னை காப்பாற்றுங்க. நோ, கிரேட் டிஃப்ரென்ஸ். தாவீது ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகுதான் இதை சொல்கிறான். அப்போது அதுதான் அவன் சொல்கிறான் பாருங்கள். அதனால தான் அந்த 4ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், படிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை மூடிக்கொள்வார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். பார்த்தீங்களா? அப்போ அவர் செட்டைகள் கீழே இந்த பாதுகாப்பிற்குள்ளே வந்த பிறகுதான் இது எல்லாவற்றையும் சொல்கிறோம். எனக்கு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு பாதுகாப்பு இருக்குது. அப்போது கீழ்ப்படியாத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடி போகிற ஜனங்களை ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பாருன்னு பார்க்குறீங்க? ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இன்றைக்கு கூட நான் எரேமியா புத்தகத்தை படித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நான் பாதுகாப்பு தரமாட்டேன்றேன். எரேமியா புத்தகத்தில் படிக்கும்பொழுது நான் நீ பாபிலோனுக்கு போய் தான் ஆகணும். கள்ள தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்து கொண்டு, இல்லை ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார், எருசலேம் பட்டணத்தை ஆண்டவர் காப்பாற்றுவார், அடிமைகளாக ஏற்கனவே கொண்டு போய் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பாபிலோனிலிருந்து கொண்டு வருவார் என்று பொய் தீர்க்கதரிசிகள் சொல்லி கொண்டிருந்தார்கள், நம்பிக்கையின் வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் எரேமியா கிட்ட தெளிவாக சொன்னார், நான் சொன்னதுதான், இவர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், இவர்களை நெபுகத்நேசர் வந்து பாபிலோனுக்கு கொண்டு போய் விடுவார், அங்கே 70 ஆண்டுகள் அவர்கள் இருந்துதான் ஆக வேண்டும், அதுக்கப்புறம் ஐ வில் பில்ட் தம் அப், அவர்களை கொண்டு வந்து மறுபடியும் பெரிய ஜனங்களாக மாற்றுவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய பாதுகாப்பில் நாம் இல்லை என்றால் நாம் இந்த வசனத்தை படிப்பதில் அர்த்தமே இல்லை. நாம் என்ன யோசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நான் ஆண்டவர்கிட்ட வரல, நான் ஆண்டவர்கிட்ட வந்து சேரல, ஆனால் ஆண்டவர் நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், அதனால் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். நோ, அப்படி நடப்பது அப்படி இல்லை. யூ ஹாவ் டு கம் டு காட். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்பொழுதுதான் என்ன சொல்கிறார், இந்த வசனங்கள் எல்லாம் 5, 6, 7, 8 இதெல்லாம் அழகான வசனங்கள். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், இது அழகான வசனங்கள். எந்த ஒரு காரியம், எந்த சூழ்நிலை என்றாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேணா ஒரு வாட்டி படிப்போம். படிங்க. 6, 7, 8 வரைக்கும் படிங்க போகலாம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. பாருங்க,
உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் தரேன்றார். ஒரு பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் அவன் தருவேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தாவீது ஓடி போய் ஒளிஞ்சுக்கினான். ஆண்டவருடைய சமூகத்தில் நிழல் கீழே ரெக்கைகள் கீழே போனதால் அவனால் இதெல்லாம் சொல்ல முடியுது. என்ன சொல்ல முடியுது? இதெல்லாம் ஒன்றும் என்னை அணுகாது, ஏனென்றால் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவருடைய நிழலில் இருக்கிறேன். எது வந்தாலும் ஆண்டவரை தாண்டி தானே வரணும். எது வந்தாலும் ஆண்டவரை தாண்டி தானே வரணும். வாய்ப்பு கிடையாது. அது என்னை ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் நான் கர்த்தருடைய நிழலில் இன்றைக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். முதலாவது இந்த ஃப்ரீ சாய்ஸ் பற்றி பேசியிருந்தோம். அப்போது 2 காரியங்களை தாவீது செய்கிறான். ஒன்று, இருதயத்தில் விசுவாசிக்கிறான். 2ஆம் காரியம், சத்தம் போட்டு அறிக்கை செய்கிறான். அதுதான் இந்த 1ஆம் வசனத்திலும் 91:1-2 நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறான், அதை சத்தம் போட்டு வாயிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? 1-2 படிங்க திருப்பி மறுபடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமா, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆமா, பாருங்க, விசுவாசம் இருதயத்தில் இருக்க வேண்டும், அதை வாய் விட்டு அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை தான் எப்பொழுதும் ஆராதனை நான் எப்பொழுதும் சொல்வது, வாயை தேர்ந்து அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள் என்று. ஏனென்றால் ஆராதனை பண்ணும்பொழுது ஆண்டவரை we exalt the Lord, ஆண்டவரை உயர்த்துகிறோம் நம்மளுடைய துதியினால். இன்னொன்று, நாமும் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் we have to surrender ourselves. இது 2 காரியம். படிப்போம். ஒரு வசனம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இதுக்கு ரிலேட்டடாக. ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:9-10. That if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கையிட வேண்டும். அதனால தான் அறிக்கையிடுங்கன்னு சொல்ற அடிக்கடி. உன் வாயினால் அறிக்கையிட வேண்டும். என்னவென்று? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாம் பார்த்தோம், போன வாரம் கூட பார்த்தோம். என்ன அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோனாவின் அடையாளம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ வைத்தார் என்று அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா, வாயினால். அப்புறம் உன் இருதயத்திலே விசுவாசித்தால். இரண்டாவது, உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. ஆண்டவர் ஜீசஸ் இஸ் லார்ட் என்று வாயினால் அறிக்கையிட வேண்டும். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீ ரட்சிக்கப்பட்டாய். யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. 10ஆம் வசனம் கூட அதுதான் சொல்கிறது. அப்போ இந்த இடத்தில் தாவீது செய்வது இதுதான். அவன் என்ன செய்தான்? அந்த 91ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே நான் உம்முடைய அடைக்கலத்தில் ஓடி வருகிறேன், நீர் என்னை காப்பாத்துங்க சொல்லி விசுவாசத்தில் ஓடி வருகிறான் ஆண்டவரிடத்தில். அதுக்கப்புறம் அறிக்கை அடிக்கிறான், நான் ஆண்டவரை பார்த்து சொல்வேன், நீரே என் அடைக்கலம் என்று சொல்வேன். ஹல்லேலூயா. அப்ப 2 காரியங்களை நாம் இன்றைக்கு செய்ய வேண்டும். இஃப் யூ வாண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், God will protect you, God will protect you, God will save you அப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய பேர் கர்த்தருனை பாதுகாப்பார் என்று சொல்வார்கள். கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் பிரதர், நீங்கள் சொல்வது, பாஸ்டர் நீங்கள் சொல்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எக்ஸலண்ட் வேர்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் கிளியராக, ஒரு கிளியர் கட்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். இஃப் யூ டோன்ட் கம் இன் டு மை ப்ரொடெக்ஷன், if you don't come into my protection, if you don't obey to my words, என் வார்த்தைகளை நீ கீழ்ப்படியவில்லை என்றால் உனக்கு பாதுகாப்பு இல்லை. தாவீது தெளிவாக சொல்கிறான், நான் கர்த்தரிடத்தில் ஓடி வந்தேன், அவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அவன் வாயை திறந்து அறிக்கை இட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோடு எடுத்துக்காட்டு ஒன்று பார்ப்போம். அவன் 1 Chronicles புத்தகம்
நாளாகமும் நினைக்கிறேன், 1 நாளாகமும் நினைக்கிறேன் தமிழில். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸில் 21ஆம் அதிகாரம், அதில் சாத்தான் ஒரு காரியத்தை தாவீதுக்கு எதிராக எழும்பி செய்கிறான். படிங்க 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு இருக்கான். தாவீது ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான். ஆலயத்துக்கு ஓடி போய் வரான். ஆலய வேலைகளை செய்கிறான். ஆலய பணிகளை செய்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். ராஜாவாக இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு எல்லா இடங்களும் வெற்றியை தந்து கொண்டிருக்கிறார். அவன் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் வெற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமான ஆளாய் சுற்றி கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி எல்லா ஜனங்களும் ராஜா, எங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து, தாவீதை பார்த்து, எங்கள் ராஜா எங்களுக்காக இருக்கிறார் என்று இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நல்ல விஷயம். அப்பொழுது சாத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்படி தாவீதை வீழ்த்துவது, எப்படி தாவீதை வீழ்த்துவது, எப்படி இஸ்ரவேலர்களை வீழ்த்துவது? இது தாவீதின் பாதுகாப்பில் இஸ்ரவேலர்கள் நல்லா சேஃப்டியாக இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டார்கள். எப்படி இவர்களை உடைப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது சாத்தான் தாவீதை வைத்து ஒரு வேலையை செய்யலான்னு யோசிக்கிறான். அப்போ என்ன செய்கிறான் பாருங்க, தாவீதை ஆண்டவருடைய பாதுகாப்பு என்று யோசிக்காமல், ஆண்டவருடைய பாதுகாப்பு எனக்கு போதும் என்று யோசிக்காமல், தாவீதை சுயமாக யோசிக்க அவன் கிரியை செய்கிறான். படிங்க. அப்ப என்ன செய்கிறான்? அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பாருங்க, தாவீது இப்ப என்ன சொல்கிறான் என்றால், எத்தனை பேர் சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எனக்கு தெரியணும், ஒரு ரிப்போர்ட் எடுத்துன்னு. அப்போ இது வந்து சாதாரணமான ஒரு நியாயமான காரியமாய் தான் இருக்கிறது. ஒன்றுமில்லை, சாதாரணமான நியாயமான காரியம். பெரிய ஒரு தவறாக இங்கே தோணவில்லை. ஏனென்றால் இங்கே பாருங்க, அதே செகண்ட் கிரானிக்கல்ஸில் இல்லை, எண்ணாகம் நினைக்கிறேன். எண்ணாகத்தில் என்ன பண்ணுறார் ஆண்டவர், எத்தனை பேர் சண்டை போட தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறார்? இதை ஆண்டவரே செய்ய சொல்கிறார். ஆனால் இந்த இடத்தில் தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சாத்தான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது ஆண்டவர் தான் எனக்கு பாதுகாப்பு என்று எண்ணிக்கொண்டு இருந்த சூழ்நிலையில் அவனை அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து உடைத்து தனியாக சிந்திக்க ஒரு எண்ணத்தை கொடுக்கிறான். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் மாதிரி, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு எக்ஸலன்ஸ் மாதிரி, நீ இந்த மாதிரியே ஏன் யோசிக்கக்கூடாது, ஏன் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தானே, இது எண்ணி பார்ப்பது அப்படின்னு சொல்லி சுயமான காரியத்தை கொண்டு வந்து தாவீதை புஷ் பண்ணுறான். அப்போ பாருங்க, அந்த இடத்தில் யோவாப் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, 3ஆம் வசனத்துல. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாருங்க, தெளிவா சொல்றான். இஸ்ரவேல் மேல இது குற்றம் வர்றதுக்கு இது எதுக்கு ராஜா செய்யணும், எதுக்கு தாவீதே செய்யணும்? நீ தான் ஆண்டவருடைய பாதுகாப்பு பாடல்லாம் எழுதுறியே, எவ்வளோ என்னென்னவோ ஆண்டவருக்காக எல்லாம் செய்கிறியே, கர்த்தரே என் தேவன் சொல்றியே. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ளே தானே இருக்கிற, நீ ஓடி வந்துட்ட தானே, இப்போ ஏன் வந்து இதை செய்யணும்? நான் போய் வெளியே போய் பார்க்குறேன், நான் போய் எண்ணி பார்க்குறேன். இந்த தாய் வந்து அந்த சின்ன கோழிங்க இருக்கும், அதை சின்ன பேர்ட்ஸ் இருக்கும், அதை அப்படி இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்று கூட எட்டி பார்க்காது. அது பறந்து சுற்றினும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட எட்டி பார்க்காது.
இருக்கா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அப்படி ஒரு பாதுகாப்பாக அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஏதாவது ஒன்று ரொம்ப துணிச்சலாக இருக்கிற ஒன்று டபக்குன்னு ஜம்ப் அடிச்சு பல்ட்டி அடித்து வெளியே வந்து அப்படி எட்டி பார்த்து சுற்றி அடிப்போம். இது பாருங்கள், இது நல்லா தெரியும் யாருக்கு? பருந்துக்கு நல்லா தெரியும். ரொம்ப நேரம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, ரொம்ப நேரம் தாய்க்கு கீழ்ப்படிந்து அந்த சின்ன குருவிகள், அந்த சின்ன பறவைகள் இருக்காது. ஏதாவது ஒன்று ஆட போங்கப்பா எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துனே இருக்கும். அது மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீ கர்த்தருடைய பிள்ளையா, பாட்டெல்லாம் பாடி ஜெபம் ப்ரேயர், எக்ஸலண்ட், ஓகே, ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஓகே, கர்த்தர் என் பலனா இருக்கிறார், நான் கர்த்தர் இடத்தில், ரைட்டு, ஃபைன், ஓகே அப்படின்னு பார்த்துனே இருப்பான். எவ்வளவு நாள் நீ இப்படியே சொல்ல போகிற, நான் பார்க்குறேன்னு பார்த்துனே இருப்பான். ஒரு நாள் பாருங்க, தாவீது என்ன பண்ணான், ஒரு நாள் திடீர்னு யோசித்தான். பிசாசு என்ன பண்ணா, கமான் டேவிட், திங்க், நீ யோசி, ஒன்றும் இல்லை, நீ ஏன் யோசி, ஒன்று என்ன இருக்குது, கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பார் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணிப்பார். செல்ஃப் கேல்குலேட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இல்லையா? செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று கிடையாதா? நீ ஒரு ராஜா தானே, நீ ஒரு நீ ஒரு ஒரு அதிகாரி தானே, உன்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நீ தானே சீனியர், உன்னுடைய வேலையில் நீ தானே பெரியார், உன் குடும்பத்தில் நீ தானே தலைவர், நீ தானே அம்மா, நீ தானே அப்பா, நீயே யோசிக்கக்கூடாதா ஒன்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பான். அது நமக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு சில பேர் வேண்டாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒரு சில பேர் இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யோவாப் சொன்ன மாதிரி எதுக்கு அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். தாவீது இதே தான் செய்தான். அவன் எப்பவுமே என்ன யோசித்தான்னா, ஐ எம் ஆல்வேஸ் அண்டர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், ஐ எம் ஆல்வேஸ் அண்டர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் யோசித்துனே இருந்தான். பட் இந்த வேளையில் அவன் சுயமாக செயல்பட்டு he came out of God's protection. அப்பொழுது என்ன செய்தான், அவனே ஒரு காரியத்தை யோசித்து ஒத்துக்கொள்ளவே இல்லை. இல்லை நீங்கள் போங்க, இல்லை நீங்கள் போங்க, போய் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்போது 6ஆம் வசனம் படிங்க. ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமீன் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். அப்புறம் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். கர்த்தருக்கு இது பிடிக்கவில்லை, கர்த்தர் இஸ்ரவேலைகளை தண்டித்தார். அப்ப பாருங்க, அப்போ நான் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கேன். சங்கீதம் 91 என்ன சொல்லுது, நான் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, இந்த பக்கம் 1000 பேர், அந்த பக்கம் 16 பேர், எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, நான் சர்பத்தின் மேல் மிதிப்பேன். இதெல்லாம் என்னாச்சு? இதெல்லாம் நீ ஆண்டவருடைய பாதுகாப்பில், ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவர் சொல்லும் வார்த்தைப்படி நீ நடந்து கொண்டு பின்னாடி வந்தாதான் இந்த சங்கீதம் 91 நாம் தைரியமாக சொல்ல முடியும். இஃப் யூ ஆர் நாட் அண்டர் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், காட் ஹிம்செல்ஃப் வில் பனிஷ் யூ. கர்த்தர் அவரே உன்னை தண்டிக்க நேரிடும். இதுதான் இங்கே நடந்தது. வேதத்தில் என்ன நடக்கிறது, ஆண்டவருக்கு தாவீது செய்தது பிடிக்கவே இல்லை. நான் இருக்கும் பொழுது, நான் செய்யும் பொழுது நீ ஏன் போய் இதை செய்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதை தண்டித்தார். தாவீதை தண்டிக்கவில்லை, ஆனால் தாவீது தண்டிக்குவது போல தாவீதை தண்டிச்சிருந்தா கூட தாவீது சரி ஆண்டவரே பரவாயில்ல சொல்லியிருப்பான். ஆனால் தாவீதும் மிகவும் நேசித்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாவீதுக்காக தண்டித்தார். அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்பொழுது 8ஆம் வசனம் படிங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன், இப்போதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்றான். கரெக்டான நேரத்தில் ஆண்டவர் சிந்தனை வந்த உடனே, ஆண்டவருக்கு ஒரு சிந்தனை, இவன் தவறு செய்து விட்டானே என்று ஆண்டவருக்கு ஸ்ட்ரைக் ஆன உடனே தாவீதுக்கு உடனே டன்னு தலையில், ஐயோ தவறு செஞ்சிட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சிட்டேனே.
அவனுக்கு யாரும் அப்புறமா வந்து சொல்லலை. யாரும் வந்து தாவீது என்ன தாவீது இப்படி பண்ணிட்டியே. அதுக்கப்புறம் தான் தீர்க்கதரிசி வரான். அதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறான் என்ன தண்டனை வேணும் என்று கேட்கிறான் தீர்க்கதரிசி. ஏன்னா அதற்கு முன்பதாக தாவீதையே ஒரு தீர்க்கதரிசி. அவன் உடனே புரிந்து கொண்டான், ஐயோ தவறு செய்து விட்டேன். ஏனென்றால் கர்த்தருக்கு உடனே கர்த்தர் இப்படி தவறு செய்து விட்டானே தாவீது என்று அவருக்கு தெரிந்தவுடன் உடனே தாவீதுக்கு தெரிஞ்சது, ஆண்டவருக்கு வெளிப்பட்டவுடன் அவனுக்கு வெளிப்பட்டது தவறு செய்து விட்டேன் என்று. உடனே ஆண்டவர் மன்னிப்பு கேட்குறான், ஆண்டவர் என்னை மன்னித்து விடுங்க. பட் இட்ஸ் டூ லேட். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்ததால் ஆண்டவர் ஓகே நான் மன்னிக்கிறேன், ஆனால் கான்சிக்வன்சஸ் இதை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு என்றைக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. எங்கள் பாஸ்டர் இந்த செய்தியை சங்கீதம் 91 எடுத்துட்டு இப்படி அந்த வசனத்தை சாப்டரை இப்படி சொல்லிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதம் இப்படி தான் தெளிவாக சொல்கிறது. வேத சத்தியத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாட் காட் டஸ், வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். Interpretation of today's missionaries or today's people, God's people, என்ன சொல்றது, டைவர்ட்டிங் ட்ரூத், டைவர்ட் பண்ணி நம்மளை கொண்டு போயிடுறாங்க. God says come under my protection, I will protect you. கர்த்தர் சொல்றார், நீ என்னுடைய பாதுகாப்பு கீழே வா, நான் உன்னை பாதுகாக்கிறேன்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது தவறு நடந்து விட்டது என்று மன்னிப்பு கேட்கிறார். அப்பொழுதும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் 3 ஆப்ஷனை கொடுக்கிறார். 3 ஆப்ஷன்களை கொடுக்கும் பொழுது வேகமாக படிக்கலாம். நம்ம அதை 9-12 படிங்க. அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்றான். அப்பொழுது தாவீது, why is David great? ஏன் தாவீதை ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறார்? ஏன் ஆண்டவர் தாவீதை இவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறார்? எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று இவ்வளவு தவறு செய்கிறான். தவறு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம். ஆனால் தாவீதுடைய குயிக் ரியாக்ஷனை பாருங்க. தாவீதுடைய மென்டாலிட்டி, அவன் என்ன செய்கிறான் என்பது தான் முக்கியம். அதுதான் வேத சத்தியம். இன்னைக்கு கற்றுக்கொள்வது, எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே வேண்டும், எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே வேண்டும் என்று சொல்கிறோமே, தாவீதை ஏன் ஆண்டவர் பாதுகாத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது என்ன செய்தான்? 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் தாவீது. திஸ் இஸ் கிங் டேவிட். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அவன் தவறு செய்தான், இல்லை என்று சொல்லவில்லை. மன்னிப்பும் கேட்டான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய கரத்திலே நான் இருக்கிறேன், ஐ வில் கம் அண்டர் யுவர் ப்ரொடெக்ஷன். உங்களுடைய தண்டிப்பு, நீங்கள் தண்டிச்சா போதும், நான் எனக்கு அது போதும், நான் ஐ வில் கம் அண்டர் யுவர் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லி தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் என்ன தண்டிக்கிறீங்களோ அது போதும், மற்றவர்கள் மனிதர் கையிலையோ அந்த 3 ஆப்ஷனில் கடைசி ஆப்ஷனை எடுத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நீங்கள் என்ன தண்டிங்க, நான் தவறு எது செய்தாலும் உங்கள் கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். பார்த்தீங்களா? அதனால் அவன் ஆண்டவரை புரிந்து கொண்டு நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் தாவீது. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபைகள் பெரிது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது. God's mercy is greater, his compassion is greater என்று அவனுக்கு தெரிந்தது. அதனால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி, நான் உம்முடைய கரத்தில் விழுந்து விடுகிறேன், I will fall in your hands Lord என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் தாவீது விழுந்தான். What are we doing?
கர்த்தர் நம்மை பார்த்து இதை தான் கேட்கிறார். போராட்டமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதை போல் நாம் நடந்து கொள்கிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய பாதுகாப்பில், ஐ வில் கம் அண்டர் யுவர் கவர், ஐ வில் கம் அண்டர் யுவர் ப்ரொடெக்ஷன். நான் கீழ்ப்படுகிறேன், உமக்கு கீழ்ப்படுகிறேன், உம்முடைய சட்டைகள் நிழலுக்கு கீழே வருகிறேன். என்னுடைய இஷ்டம் போல மனிதர்களை நம்பியோ என்னுடைய இஷ்டம் போல நான் ஓட மாட்டேன், உம்மை மட்டும் சார்ந்து வருவேன் என்று தாவீது எடுத்தான். அந்த முடிவை நாமும் இன்றைக்கு எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகிறார். ஆவியானவர் பேசும் பொழுதே அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ரொம்ப கீ. எப்பவுமே ஒரு சாமனை கேட்குறோம், ஒரு வார்த்தையை கேட்கிறோம் என்றால் எப்பொழுதுமே நான் உட்பட நான் இந்த செய்தியை கொடுக்கிறேன் என்றால், ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்தி கொடுக்கும்போதே உணர்த்துகிறார் என்றால், நான் உடனே மனதில், ஆண்டவரே இதை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நான் தவறு செய்கிறேன் இந்த விஷயத்தில், நீங்கள் என் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இந்த எனக்கு உணர்த்தும் காரியத்தை நானும் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்வேன். அதே தான் ஆவியானவர் நமக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இஃப் யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், இஃப் யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் காட்ஸ் பிளான், இஃப் யூ ஆர் ரன்னிங் அவே ஃப்ரம் காட்ஸ் வில் அண்ட் டெல்லிங் ஐ கேன் டூ இட், நான் பார்த்துக்கொள்வேன், எனக்கு தெரியும், எனக்கு என்ன பண்ணுவது என்று தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஓடினால், தாவீது அப்படிதான் செய்தான், ஓடினான். ஆனால் அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, ஓ மை காட், நான் தவறு செய்து விட்டேன் என்று. மறுபடியும் ஆண்டவருடைய அந்த ரெக்கைகள் கீழே ஓடி வந்து விட்டான். வெளியே ஓடினவன் தாவீது ஒரு ஸ்பிளிட் செகண்டில் ஓடினா, யோசித்து பார்த்தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோன்னு. ஓடி திருப்பி ஆண்டவருடைய பாதுகாப்பில் நிழலுக்குள்ளே வந்து விட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அதுதான். அது அப்பொழுது ஆண்டவர் பாருங்க என்ன செய்கிறார். 14ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். எருசலேமையும் அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர்னானின் களத்தண்டையிலே நின்றான். அப்போது நிறைய பேர் நிறைய பேர் கேட்குறோம், ஆண்டவர் அழிப்பாரா, ஆண்டவர் ஒருத்தரை தண்டிப்பாரா, ஆண்டவர் இப்படி செய்வாரா, ஆண்டவர் அன்புள்ளவர் தானே, இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டிங் டு ஹிஸ் லவ், அவர் அன்புள்ள தேவனாச்சு, இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டிங். அப்போ இங்கே வேதம் பொய் சொல்கிறதா? இஸ் இட் நாட் காட் ஹூ சென்ட் தட் ஏஞ்சல்? கர்த்தர் தானே இந்த சங்கார தூதனை அனுப்பினார், கர்த்தர் தானே இந்த இஸ்ரவேலர்களை பாதி ஜன 70,000 பேர் 70,000 men of Israel fell dead. Under whose command? யார் சொல்லி இதை செய்தார்? அந்த சங்கார தூதன் கர்த்தர் சொல்லி தான் செய்தார். அப்போ பாருங்கள், நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கிறது, எல்லாம் நடக்கிறதுனால இட் இஸ் ஒன்லி when God allows certain things. கர்த்தர் அலோவ் பண்ணுறார், அனுபவித்திருக்கிறார், அவர் அலோவ் பண்ணுறார். அவர் அலோவ் பண்ணுறதால தான் ஒரு சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என் வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது? why is this happening in my life? am I not a God's child? நான் கர்த்தருடைய பிள்ளை அல்லையா? நான் கர்த்தருடைய பிள்ளை அல்லவா? ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்கலாம். தாவீதின் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்தது. கர்த்தர் அவர் என்ன நினைத்தாரோ அதை செய்து முடித்தார். ஆனால் அவருடைய இரக்கம் பெரிதாக இருந்ததால், பிகாஸ் இஸ் கிரேஸ் அண்ட் மர்சி அண்ட் கம்பேஷன் இஸ் மோர், அவர் என்ன செய்தார்? அதை நிறுத்தி அப்படின்னு சொல்லி பாதியிலே அந்த சங்கார தூதனை நிறுத்தி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்கிறேன், அதனால்தான் தாவீதும் கற்றுக்கொண்டான், நானும் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய பாதுகாப்பே மிகப்பெரிய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி கர்த்தர்கிட்ட அடி வாங்கிக்கலாம், கர்த்தர்கிட்ட திட்டு வாங்கிக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் தானே என்னை திட்டினாரு, என் ஆண்டவர் தானே என்னை அடித்தார், பரவாயில்ல ஆண்டவர், நான் உங்ககிட்ட அடி வாங்கி திட்டு வாங்கி பரவாயில்ல.
வேற யாரோ கிட்ட போய் வாங்குறதுன்னா அவங்க அப்படின்னு சொல்லி விடுவது எவ்வளோ பரவாயில்ல. ஏனென்றால் ஆண்டவர் அதற்கப்புறம் சில காரியங்களை தாவீதின் வாழ்க்கையில் செய்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை தாவீதின் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் உயர்த்தி பிடிக்கிறார். நிறைய காரியங்களை தாவீதின் வாழ்க்கையில் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த குறிப்பிலேயே பார்த்தோன்னா கர்த்தருடைய நிழலில் நாம் தங்க வேண்டும் என்பது பார்த்து கொண்டு இருக்கிறோம். சங்கீதம் 91 சாம்ஸ் 91 அதில் முதல் வசனத்தில் தாவீது என்ன சொல்றான் அப்படின்னா, படிங்க ஒரு வாட்டி. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதான் முதல் வசனத்துல சொல்றான் தாவீது. அதுவே திருப்பி மறுபடியும் என்ன சொல்றான்னா 9ஆம் வசனத்துல படிங்க. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆமா, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அப்போ தாவீது என்ன சொல்றான்னா, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபகமாய் கொண்டாய். அப்போ இஃப் யூ மேக் த மோஸ்ட் ஹை யோர் டுவெல்லிங், அப்போ நீ கர்த்தர் ஆண்டவர் த மோஸ்ட் ஹை உன்னதமானவரின் நிழலில் நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்றால் கர்த்தர் இதுக்கு பின்னாடி வர்றது எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்கிறார். இந்த 9ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்த்தால் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை பற்றி, ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். இதுக்கு முன்பதாக ஒரு ஃபிசிக்கலான ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். இந்த 9ஆம் வசனத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க 10, 11 அப்படி படிங்க மேல. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, it is a spiritual protection that God is giving to us. Hallelujah. ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பை ஆண்டவர் இதை நமக்கு கொடுக்கிறார். இதுக்கு ரிலேட்டடான வசனம் நிறைய இருக்கு. ஏனென்றால் பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் ஆண்டவரை சோதித்து நம்ம படிக்க போகிறதில்ல இப்போ. ஆனால் ஆண்டவரை அவன் பிசாசானவன் சோதித்து பார்க்கும் பொழுது இந்த வசனங்களை அவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த வசனத்தை தான் அவன் குறிப்பிட்டு கேட்குறான். நீங்கள் இங்கேருந்து குதிச்சிங்கன்னா வசனத்தில் எழுதியிருக்கல, உங்கள் கல்லில் இடாத படிக்கு உங்களை கரங்களில் ஏந்துவாங்கன்னு சொல்லி அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுறான், ஏசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். பண்ணுங்க, செய்யுங்க, குதிங்க. ஆண்டவர் அப்பாலே இப்போ சாத்தானே என்ன சொல்லிடுறாரு. அப்போ ஏன் அப்படின்னா அங்கே பாருங்க, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பாதுகாப்புக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இது. அப்போ நம்ம ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்றால் ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி தூதர்களை வைத்து ஏந்தி கொண்டு செல்வார். நீ தவறான வழியில் விழுந்து விடாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தவறாக விழுந்து விடக்கூடாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தவறாக எங்கேயும் போய் தவறான செயல்களை செய்யக்கூடாது. ஆண்டவர் நம் பாதுகாக்கிறார், நம் கூடாரத்தை பாதுகாக்கிறார். நம்ம டென்ட் போது நம்ம வீடை, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய வேலையை ஆண்டவர் பாதுகாக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் ஆவிக்குரிய அர்த்தத்தில் தான் சொல்கிறார். நீ ஒரு ஆவிக்குரிய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு ஆவிக்குரிய ப்ரொடெக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பொழுதுன்னு பாருங்க, எப்பொழுது அப்படின்னா நீ ஆண்டவருடைய இஃப் யூ மேக் மோஸ்ட் ஹை யுவர் டுவெல்லிங், அதான் 9ஆம் வசனம். உன்னதமானவரின் மறைவில் நீ வந்தால், அவரை கேடகமாக ஏற்றுக்கொண்டால், அப்பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். இப்போ 2ஆம் குறிப்புக்குள்ளே போகிறோம். இதை முதல் குறிப்பு தான் பேசியிருக்கோம். 2ஆம் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா லவ் ஃபார் காட், கர்த்தரை நேசிக்கிறவர்கள். லவ் ஃபார் காட்,
கர்த்தரை நேசிக்கிறவர்கள். ஆண்டவர் 14ஆம் வசனம் படிக்கும்பொழுது ஆண்டவர் இந்த சங்கீதம் 91 14ஆம் வசனத்துல ஆண்டவர் தாவீதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறார். படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாருங்க, 2 காரியங்களை ஆண்டவர் இங்கே கூறுகிறார். ஆண்டவர் because he loves me, சரியான ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட், பிகாஸ் ஹீ லவ்ஸ் மீ. யார் சொல்றது? ஆண்டவர் சொல்கிறார். யாரை பார்த்து? தாவீதை பார்த்து. இவன் என்னை நேசிப்பதினால், என்னை அறிந்திருப்பதினால். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை கூறுவாரா? பிகாஸ் ஹீ லவ்ஸ் மீ. தாவீதுடைய நெருக்கம் பாருங்க. தாவீது ஆண்டவரோடு ரொம்ப ஒரு நெருக்கத்தில் இருக்கிறான். அவனுடைய அன்பு ஒரு சில இடங்களில் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸே போவோம். ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் பார்க்குறோன்னா, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 17ஆம் அதிகாரம், தாவீது எல்லாரையும் ஆசீர்வதித்து, மக்களை எல்லாரும் ஆசீர்வதித்து, அவன் எல்லாரையும் அனுப்பிச்சிடறான் வீட்டுக்கு. 16ஆம் அதிகாரம் 43 படிங்க. பின்பு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். தாவீதும் தன் வீட்டாரை ஆசீர்வதிக்க திரும்பினான். பாருங்க, ஆசீர்வதிக்க திரும்பினான். அவனும் அவன் வீட்டுக்கு போறான். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி எல்லாரையும் ஆசீர்வதித்து போறான். போன பிறகு அப்புறமா தாவீது அவனுக்கு ஒரு பேலஸ், ஒரு மாளிகையை அவன் கட்டி கொண்டான். அதை கட்டி கொண்ட பிறகு அவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு காரியம் அவனுக்கு தோன்கிறது. படிங்க. 17:1. தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். பாருங்க, அப்போ அவனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. பாருங்க, இன் ஹைட் ஆஃப் ஹிஸ் கரியர் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவன் ராஜாவாகி அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹைட் ஆஃப் ஹிஸ் கரியர். அவனை யாரை பற்றியும் எந்த கவலையும் பட தேவையில்லை. அந்த மாதிரி ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கும் பொழுது தாவீது ஆண்டவருடைய கூடாரத்தை பார்த்து, ஆண்டவரே, நான் மாளிகையில் இருக்கிறேன், ஆனால் உங்களுடைய ஆர்க் ஆஃப் த கானன்ட் ஒரு 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 ஆலயம் இல்லாமல், ஒரு 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 பேலஸ் இல்லாமல், ஒரு 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 பில்டிங் இல்லாமல் இருக்கே ஆண்டவரே என்று அவன் 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 இருதயத்தில் ரொம்ப சின்சியராக அதை யோசிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் நிறைய பேர் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருப்போம், செழிப்பாக இருப்போம், நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருப்பார். நிறைய நல்ல நல்ல சம்பளம், வேலை, வீடு, வசதிகள், ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருப்பார். ஹாப்பியாக இருப்போம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆண்டவரை நினைத்து கூட பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு ஹோட்டல்ஸ் பார்ட்டி போகிறது வர்றது ஜாலியாக இருக்கிறோம். ஓகே, காட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ். ஓகே, ரைட். கர்த்தரை பற்றி நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம எப்போ நம்ம கர்த்தரை நினைத்து பார்ப்போம்? எப்போ கர்த்தரை நினைத்து பார்ப்போம் தெரியுங்களா? உங்களுக்கே தெரியும் எப்போ நினைத்து பார்ப்போம். கஷ்டம், போராட்டம், பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி ஆயிடுச்சே, எனக்கு அப்படி ஆயிடுச்சே, எனக்கு முட்டி வலி வந்துச்சு, எனக்கு கால் வலி வந்துச்சு, எனக்கு உடம்பு சரியில்லையே, ஆண்டவரே எனக்கா. நம்ம அப்படி தான். எப்போ நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவர் பக்கம் திரும்பி பார்ப்போம். அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே யோசிப்பார், என்ன இவனை நம்ம செழிப்பாக வச்சுருந்தா இவன் எப்போ நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டம், பிரச்சனையை கொடுத்த உடனே என்ன பண்ண தெரியுங்களா? ஐயோ ஆண்டவரே நான் காப்பாற்றுங்க அப்படின்னு. அது வரைக்கும் ஆண்டவர் நல்ல சந்தோஷமாக இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது.
தாவீது பாருங்க அப்படி கிடையாது. அதுதான் தாவீது வித்தியாசமான, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவன். நம்ம நிறைய நான் கூட நிறைய என்ன ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் தாவீது எனக்கு இருதயத்துக்கு பிரியமானவன், என் கண்களுக்கு எனக்கு இருதயத்துக்கு அவன் பிரியமானவன். தாவீதை ஏன் இவ்வளோ தாவீதின் குமாரனே என்று இயேசு கிறிஸ்து அழைக்க வச்சிங்க, இவ்வளோ நேசிக்கிறீங்களே தாவீது அப்படி ஏன் தெரியுங்களா? இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆண்டவர் தாவீதுக்கு அவனுடைய சந்நிதியை ஆசீர்வதித்து, தலைமுறை தலைமுறையாக தாவீதே உன்னுடைய சந்நிதியில் ஒருவன் இருப்பான், உன்னுடைய சந்நிதி, உன்னுடைய ஜெனரேஷனில் ஒருத்தன் கண்டிப்பாக சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா அட் இஸ் ஹைட் ஆஃப் இஸ் கரியர் அவங்ககிட்ட எல்லாமே இருந்தது. எல்லாமே இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுவதற்கு நம்ம யோசிக்க கூட மாட்டோம், கர்த்தரை தேடணுன்ற யோசிக்க மாட்டோம். ஆனால் தாவீது என்ன பண்ணான் தெரியுங்களா? அப்பொழுதுதான் கர்த்தரை பற்றியும் கர்த்தரின் வீட்டை பற்றியும் ஆல் காட்ஸ் மேட்டர், எல்லா கர்த்தருக்கு என்ன வேணும் என்பதை அவன் சிந்தித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு கிடைத்ததே என் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தான். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தான். ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்தாரு, என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, ஒரு காரை கொடுத்தாரு, நல்ல வீட்டை கொடுத்தாரு, என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும். கட்டாத ஆலயம் இருக்கு, ஆலயத்தை கட்டி கொடுப்பேனே. கஷ்டப்படுற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் காணிக்கை கொடுப்பேனே. ஊழியத்துக்கு நான் செய்வேனே, கர்த்தருடைய பணிக்காக செய்வேன். ஆல் காட்ஸ் மேட்டர், எல்லா கர்த்தருடைய சிந்தனைகள் எல்லாம் அவனுக்குள் தாவீதுக்குள் வந்தது. உங்களுக்கு வருகிறதா? உங்களுக்கு கர்த்தருடைய சிந்தனை ஏதாவது வருதா? அதான் நம்ம ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கேட்கிறார், கர்த்தரை நீ நேசிக்கிறாயா? Do you love God? If you love God, then you will have the thought about God's work and God's desire for you. நீ கர்த்தரை நேசித்தால் கர்த்தருடைய பணி, கர்த்தருடைய வேலை, கர்த்தர் உனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை பற்றி நீ யோசிப்பாய். கர்த்தரை அதுக்கு தான் தாவீது வித்தியாசமானவன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஏன் தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு மனிதன் தாவீது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார் பாருங்க. அப்போது கர்த்தரை நேசிக்கிற, பிகாஸ் சங்கீதம் 91:14 பிகாஸ் he loves me, ஏனென்றால் அவன் என்னை நேசிக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லணும், ஆனால் நேரம் இல்லை, ஆனாலும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 14 படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். நீங்க மறுபடியும் அப்புறமா வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், he knows my name அப்படின்றார் ஆண்டவர். என் நாமத்திற்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். என் நாமத்தினாலே என்ன செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கு தெரியும். என் நாமத்தினாலே அவன் எப்படி உயர்த்தி பிடிக்கிறான் என் நாமத்தை என்று தாவீதுக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உனக்கு தெரியுமா? Do you know the value of my name? Do you know the value of Lord Jesus Christ? ஏசு கிறிஸ்து சொல்லி ஸ்டிக்கர் எடுத்து கதவுல ஒட்டிக்கிறதோ, ஏசு கிறிஸ்து என்று கார்ல ஒட்டிக்கிறதோ, இல்லை கீச்சைனா வச்சுக்கிறதோ முக்கியம் இல்லை. உன் இருதயத்தில் அது ஒட்டி இருக்கிறதா? அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தின் வேல்யூவை, அந்த க்ளோரியை டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் மறுபடியும் அப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் போது படித்து பாருங்கள். வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 17 அந்த கோலியாத் சம்பவம் பற்றி இருக்கும். அந்த கோலியாத் சம்பவத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். தாவீது
கோலியாத்தை பார்த்து சொன்ன வார்த்தை, என் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீது. இன்றைக்கு ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு, என் நாமத்தின், do you understand my name, do you know the value of Jesus Christ என்ற நாமத்தை, உனக்கு வேல்யூ தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த சங்கீதம் 91 அடுத்த வாட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். அப்பொழுது இந்த முழு பாதுகாப்பும் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஏனென்றால் படிங்க 16ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓரே பாதா சந்தரா பாரி பாரா ஹதரா மாரா ரோஹதுரி கிரபா ஈதுரபா சந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Father Lord, we praise you God. Thank you for your words Lord. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவரீர் அப்பா, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உமக்காக வைராக்கியமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீர் கிருபை தாங்க. உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் தங்க நீர் கிருபை தாங்க அப்பா. கர்த்தாவே, உம்முடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் தங்க நீர் கிருபை தாங்க இயேசுவே. அப்பா, விலகி ஓடும் பிள்ளைகளாக இல்லாதபடி அப்பா உம்முடைய நிழலுக்கு, அப்பொழுது 1000 பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் கொள்ளை நோய் எதுவுமே எங்களை அணுகாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கடைசியாக பார்த்தது அப்பா தேவரீர் கர்த்தாவே, உம்மை நாங்கள் நேசிக்க வேண்டும். பிகாஸ் he loved me. ஆண்டவர் உம்முடைய வார்த்தை எதப்பா? தாவீதை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, அதே போல எங்களை பார்த்து பிகாஸ் she loves me, இவள் என்னை நேசிக்கிறாள், இவங்க என்னை நேசிக்கிறாங்க, இவன் என்னை நேசிக்கிறான் என்று எங்களை பார்த்து சொல்ல வேண்டும் அப்பா தேவரீர். எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா கர்த்தாவே. தேவரீர் ஏனோ தானோ என்ற பொருளையும் பொண்ணையும் கர்த்தாவே வளர்ச்சியும் பார்த்து கொண்டு ஓடாமல் அப்பா உம்மை நேசிக்கதில் கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய, நீங்கள் ஆசைப்படுவதை செய்ய எங்களுக்கு விருப்பத்தை தாங்க ஆண்டவரே. கடைசியாக உம்முடைய வார்த்தை, உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதில் வல்லமை உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அப்பா தேவரீர் உம்முடைய மகிமையை நாங்கள் தெரிந்து கொண்டு வாழ நீர் கிருபை தாங்க. தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. எல்லா வகையான சுகத்தையும் பலத்தையும் எல்லாருக்கும் தாங்க, ஆசீர்வதிங்க. இந்த செய்தி எங்களுக்கு கர்த்தாவே வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்பா அதன்படி கடைப்பிடித்து அப்பா கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபை தாங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise God, praise God, praise the Lord. Hallelujah.